வெறிச்சோடியிருந்தது. பிரசாந்த் தன் பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். வழியில் ஒரு சின்ன தெருவில் நுழையும் போது எதிரே பெரும் வெள்ளை சால்வையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளை கடந்து சென்றவுடன் பைக்கின் பின்புறம் நிறைந்த குளிர் ஒட்டி கொண்டது. பிரசாந்த் பின்னால் பார்த்ததும் யாரும் இல்லை. ஆனால் பைக்கின் பின்னால் ஒரு நிழல் இருந்தது. அவன் வேகமாக முன்னே சென்றான். அவன் வீட்டை அடைய 100 மீட்டர் தான். ஆனால் பைக்கின் வேகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. எதுவும் கட்டுப்பாட்டில் இல்லை. முன்னால் ஒரு கோலம் இடப்பட்டிருந்தது. அந்த கோலத்திற்குள் அவன் நுழைந்ததும் பைக் தானாகவே நின்று விட்டது. பிரசாந்த் பிடிச்சத்தம் கேட்டதும் நிலை தடுமாறினான். கண்களை திறந்தபோது அந்த வெள்ளையுடைய பெண் அவன் முகத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகம் காணவில்லை. நீயும் என் போல் கோலத்தில் சிக்கிக்கொண்டாய். அடுத்த நாளன்று அந்த தெருவில் பிரசாந்தின் பைக் மட்டும் கிடந்தது. அவனை யாரும் கண்டுபிடிக்கவில்லை.